போகிறது. அந்த அசுரனை அழித்து விடுங்கள் அண்ணா. லட்சுமணா, வாயு பாசகர்ணனிடமிருந்து விலகிவிட்டது. அவன் இந்த பூமியில் உள்ள வரையில் அவனை அழிக்க முடியாத லட்சுமணா. லட்சுமணா, 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 ஒரு நிமிடம் நீ என்னை பயமுறுத்தி விட்டாய். நான் உங்கள் வெற்றிக்காக அந்த மரணத்திடமே தோற்க சொன்னாலும் தோற்பேன் அண்ணா. நான் வெற்றி செய்தியை எதிர்பார்த்து எல்லோரும் காத்துக் கொண்டிருப்பார்கள் அண்ணா. சென்று சேனையையும் கவலையின்றி ஓய்வெடுக்கச் சொல். ஆகட்டும் அண்ணா. போர் இன்னும் முடியவில்லை லட்சுமணா. இனிதான் தொடங்க உள்ளது. என் கணவர் இன்னொரு பெண்ணுடன் வாழ விரும்புகிறார். நான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். உதாரணமாக காட்டி அவர் செய்யும் தவறை சுட்டிக்காட்டினேன். அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வேறு, நாம் வேறு. அங்கு நடக்கும் அவலங்கள் எல்லாம் ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு வருங்கால அம்மாவின் கனவு கலைந்து விடுமோ என்று சோகம்தான். உன் கவலையை என்னால் உணர முடிகிறது சீதா. ஆனால் ஒரு அரசனாக என் கடமையோடு சேர்த்து என் வருங்கால மகனையும் அசுர சக்திகளிடமிருந்து காக்க வேண்டும். என் மக்களின் நலனுக்காக ராமன் மரணத்தையும் ஏற்பார். இந்த நேரத்தில் கையில் வில்லோடு பிரபு தனியாக எங்கு செல்கிறார்? வா மகளே, ஏன் உன் முகம் கலக்கத்தோடு உள்ளது? என் கவலை எல்லாம் மக்களை பற்றிதான். மக்களின் எண்ணங்கள் தவறாக இருக்கிறது. எந்த தீய சக்தி இப்படி ஒரு அவதூறை பரப்பிக் கொண்டிருக்கிறது குருதேவா? மனிதனுடைய குணம் என்றும் நிலையாக இருக்காது. திருமணம் செய்து கொள்பவனுக்கு சுதந்திரத்தை எண்ணி பயம் வரும். வீதியில் பொருட்களை விற்பனை செய்பவனுக்கு வியாபாரம் குறித்த பயம் வரும். இந்த உலகத்தின் நியதி. அவற்றைப் போலவே பொய்யும் இவ்வுலகில் நிலைத்து விட்டது. எங்கே இருக்கிறாய் ஆயிரமுக ராவணா? என் முன்னால் வா. நீ கூறும் பொய்கள் நாட்களுக்கு நிலைத்திருக்காது. பேச்சும் தாக்குதலும் மறைமுகமாக அல்ல, எதிரெதிரே நடக்க வேண்டும். எதிர்கொள்ள உனக்கு துணிவிருந்தாலும் உன் உள்ளத்திற்கு தெம்பிருக்காது ராமா. என்னோடு மோதினார் நீ தோற்று போய்விடுவாய். உண்மையில் உனக்கு துணிவிருந்தால் என் எதிரில் வா. எதிரில் மட்டுமல்ல ராமா, எத்தனை முறை நீ என்னை கொன்றாலும் நான் வருவேன். ஏனென்றால் இந்த 1000 ராவணனுக்கு அழிவே கிடையாது. ராஜ்யம் இந்த நிலையில் தான் தொடர வேண்டுமா? உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் இல்லாமல் போகுமா? நன்மைக்கும் தீமைக்கும் இடையே உள்ள கோடு மறைந்து விடுமா? ராமன் மன்னனாகிவிட்டார். அதற்கான சோதனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். ராமராஜ்யம் நிலை பெறுவதற்கு இன்னும் காலம் உள்ளது. பல போராட்டங்களை சந்திக்க வேண்டும்.
எந்த ஆயுதத்தாலும் என் மரணத்திற்கான வழியை உருவாக்க இயலாது. எண்ணத்தை எந்த ஆயுதத்தால் அழிக்க இயலும்? எதுவும் செய்ய முடியாதா? எவருடைய அம்பு பொய்யானதோ, எவன் வில் அநீதியானதோ அவனை வீழ்த்துவது சாத்தியமே இல்லை, உருவாக்கும். அதனால்தான் இது போன்ற நிலையில் மனிதனின் மனம் உறுதியாக இருக்க வேண்டும். அதை வீழ்த்த முடியும். அதுவும் அந்த பண்பு ஒரு மனிதனின் எண்ணத்தை புனிதமாக்கும். இந்த உலகம் முழுவதிலும் பண்பாட்டை நிலைநாட்டுவது வேறு எந்த சக்தியாலும் முடியாது. பெண் சக்திதான். ஆயிரமுக ராவணா, நீ இங்குதான் இருக்கிறாய். நான் பாசகர்ணனையும் அவன் மகனையும் கொன்று விடுவேனோ என்ற பயத்தில் தானே நீ என்னை தொடர்ந்து இங்கு வரை வந்திருக்கிறாய். பார்க்கவே வந்திருந்தேன். பாசகர்ணன் உன்னை கொன்றுவிட்டால் என் மனம் வேதனை அடைந்திருக்கும். பாசகர்ணனுடன் போரிட நீயே ஏன் செல்கிறாய் என்று இப்பொழுதுதானே புரிந்தது. என்னை வரவழைக்க நீ செய்த சதியம். போர் புரிய விரும்பினால் வா, ஆயுதத்தை ஏந்தி யுத்தம் செய். ஆயுதம் என்றும் என்னுள் தான் இருக்கும் ராமா. என் முகம்தான் எனது வில். அது அனைத்து திசைகளையும் கவனிக்கும். பொய்தான் என்னுடைய வாள். அது உண்மைக்கு எதிரான ஆதாரத்தை வெட்டி வீழ்த்திவிடும். அவநம்பிக்கைதான் திரிசூலம். அது நீதியின் நம்பிக்கையை கிழித்தெறியும். எனக்கு மரணத்தை தரும் தகுதி உனக்கு உள்ளதா? உன் சகோதரன் ராவணனுக்கும் இருந்தது. எனக்கு தெரியும் ராமா, நன்றாக தெரியும். நீ வீரனுக்கெல்லாம் வீரன் என்று. என் அண்ணன் ராவணனை போல முட்டாளன். போரில் உன்னை எதிர்த்து வெல்வது கடினம் என்று அவனுக்கு தெரியும். உனக்கு உதவத்தான் இந்திரன் இருக்கிறான். அது தெரிந்தும் போர்க்களத்தில் உன் முன்னால் வந்து நின்றான். நானோ ஆங்காங்கே விளையும் புல். பார்வைக்கு சாதாரணமாக தெரியலாம், ஆனால் அது அழிவே இல்லாதது. அதை ஒரு இடத்தில் இருந்து பிடுங்கினால் 1000 இடத்தில் முளைக்கும் தன்மை உடையது. உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டுமே. உன் அயோத்திவாசிகளின் மனதை கலங்கச் செய்தவன் இதோ உன் முன்னால் நிற்பவன் தான். எங்கள் சூரிய குலத்தின் பிரகாசத்தில் உன்னுடைய இருள் என்னும் அசுர எண்ணங்கள் மறைந்துவிடும். நீ நிலைநாட்ட எண்ணுகிறாயோ, அது நான் இருக்கும் வரை